வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பன்னீர் பட்டர் மசாலா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்யலான்றதான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கலாம். அதில் கடாய் சூடானதும் ஒரு 50 ml கிட்ட எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் ஒரு வெங்காயம் பெருசாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அதோட ஒரு பச்சை மிளகா, தக்காளி 2 பெரிய தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 வரமிளகா இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். நான் எதுக்கு பெருசாக கட் பண்ணியிருக்கேன்னா இது நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ அதனால தான் லைட்டாக வதங்கினா போதும். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் நெக்ஸ்ட்டு முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இது வதங்கிடுச்சு. ஆற வச்சு கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு பேனல் வச்சு பேனல் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கீ இல்லைன்னா பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். நான் கீ ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த கீயில் தேவையான அளவு, உங்களுக்கு தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம். சில்லி பவுடர் ஆல்ரெடி இதில் சேர்த்துருக்கேன். வரமிளகா மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக அப்படியே கிண்டி விட்டுட்டே இருங்க, கருகாத அளவுக்கு. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு மல்லி ஆட் பண்ணிக்கலாம், கொத்தமல்லி. கொத்தமல்லி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். கிண்டிவிட்டதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பால் ஆட் பண்ணிக்கலாம். பாலில் லைட்டாக சுகர் போட்டு நான் பீட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இதுப்போ ஆட் பண்ணிக்கலாம். இது க்ரீமிக்காக தான், க்ரீமியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இதை ஆட் பண்ணுறது. இது வேண்டாம்னா உங்களுக்கு நீங்கள் இதை ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி முந்திரி இதெல்லாம் ஆட் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க பன்னீரை நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஹீட்லாம் பண்ண வேண்டாம். ஒரு 3 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே விட்டுட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். லாஸ்ட்டில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. பன்னீர் பட்டர் மசாலா சப்பாத்தி, நான், பரோட்டா இதுக்கெலாம் நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பிரியாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க.